அடி வச்சிருந்த மாதிரி நாங்க வாங்க அடியே இல்லை. ஏரியாவே இல்லைன்னு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அடியை வாங்கியிருக்கோம். என்னென்னமோ சொல்லி வித்துட்டு போய்கிட்டே இருக்கேன். அவங்க சந்தை வியாபாரி மாதிரி இந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு ஊர்ல சந்தை, அடுத்த ஊர்ல அடுத்த சந்தைக்கு போயிடுவாங்க. நாங்க அப்படி போக முடியாது. இங்கேயே தான் இருக்கணும். 360 தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 வருஷம் இருக்கும். 35 வருஷமா வேலை பார்த்துட்டு கடை வச்சு அது இப்ப இந்த பாலங்கள் ஈரங்கள் வரப்போகுது. என்ன செய்ய காத்திருக்காங்களோ மாநகராட்சி. இப்போ ஃபாரின்ல வந்தாங்கன்னா கைடு வந்து அதைத்தான் முதல் சொல்லுவேன். கெமிக்கல் கலக்கல, நோ கெமிக்கல் நோ மெடிசன் அப்படின்னு தான் சொல்லுவேன். கைடு வந்து ஃபாரின் வந்து இதே சென்ட்ரல் மார்க்கெட் இருக்கிறப்ப இங்க நடந்த வியாபாரமே வேற. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழ பஜாருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த வாழைப்பழ பஜார் வந்து எங்க இருக்கு, எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் செயல்படும், இங்க வந்து என்னென்ன வகையான பழங்கள் வரும், முதல் நாள் வாங்கி மறுநாள் மூட்டம் போட்டு பழுக்க வச்சு அரைப்பழமாகவும் முழு பழமாகவும் கனிந்த பழங்களாகவும் இங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து இங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம புரோட்டா பயிர்கள் யூடியூப் சேனல்ல இனி தொடர்ந்து சாப்பாட்டு சம்பந்தப்பட்ட பஜார்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் வரும் அப்படிங்கிறத வந்து இந்த தருணத்துல நாங்க சொல்லிக்கிறோம். வணக்கம். வணக்கம். நீங்க உங்க பேரு கண்ணன். நீங்க எத்தனை வருஷமா நீங்க இந்த பழக்கடை வச்சிருக்கீங்க? இந்த தொழில வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 வருஷம் இருக்கும். 35 வருஷமா வேலை பார்த்துட்டு கடை வச்சு. எத்தனை வருஷமா வேலை பார்த்தீங்க? ஒரு 11 வருஷம் மேல ஒரே கடையில 11 வருஷம். சரிண்ணே. இப்ப கடை வந்து வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க வேலைக்கு இருக்கும்போது எந்த விதமான பழங்கள் வந்தது, அதே விதமான பழங்கள் தான் இப்போ வருதா, இல்ல எதுவும் பழங்கள் கூடவோ வகைகள் பழங்களுடைய வகைகள் கூடவோ குறையவோ இருக்கா? இல்ல இப்ப வர்ற வகைகளோட கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப வந்து உங்களுக்கு நாட்டுப்பழம், ரசாலி, பூவன், ஒரு 4-5 வகை தான் வந்துச்சு. செவ்வாழையே வராத காலம். செவ்வாழையே வராது. இப்ப செவ்வாழை வராது, இந்த பச்சை பழம் ரோபஸ்டா வராது, இந்த நாடுலயே ஒட்டுப்பழம் இருக்கு பாருங்க, அது வராது. ஒரு 4-5 வகை வராது. ரொம்ப மெயினா வர்றது வந்து அசல் நாட்டுப்பழம். அது எங்க வரீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து தான் வரும். தூத்துக்குடியில இருந்து தான் ஒரிஜினல் நாடு. அதான் நாட்டுப்பழமே. இது நாட்டுப்பழம்னா ஒரு சீப்லயே வந்து ஒரு கார்லயே 2 சீப் 3 சீப் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? அப்போ வந்து அதான் ஒரிஜினல் நாடு. 4 சீப்பு இருக்கு. 55 பழம், 60 பழம், 65 பழத்துக்கு மேல இருக்காது. அதுல கலந்து போடுறாங்க. நாட்டுப்பழம் வருது. 100, 120 தான் இருக்கு. 120 இருக்கு. இந்த நாள்ல 120 இருக்கு, 110 அது நாடுதான். இப்போ இங்க உள்ளூர்லயே திண்டுக்கல், குடித்துறை, இங்கிட்ட எடுத்துக்கிட்டா மேலும் ஃபுல்லா அதான். இங்கிட்ட எடுத்துக்கிட்டா திருப்பூர் ஃபுல்லா தான் நாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதாவது முப்பட்டைன்ற ஒரு நாட்டு பழம் வந்து இப்ப அதிகமா வந்துருச்சு. ஆமா. முப்பட்டை நாட்டு பழத்தோட டேஸ்ட்டுக்கும் ஒரிஜினல் நாட்டு பழத்தோட டேஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன உங்களுக்குன்னா டேஸ்ட்னா, இந்த நாட்டுப்பழம் நம்ம நாட்டுப்பழம் கனிவுல சாப்பிட்டாலும் டேஸ்டா இனிப்பா இருக்கும். அதுக்கு பழமாகி சாப்பிட்டோம்னா சலச்சலன்னு இருக்கும். நாட்டு வளப்பழம் ஒரிஜினல் நாட்டு வளப்பழம் கனிவான சாப்பிட்டாலும் இனிப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப இந்த ஒட்டுப்பழம்ன்றது சொல்றோம்ல, 35 ஒட்டுப்பழம் சொல்றது சலச்சலன்னு இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது அது வந்து சும்மா ஒரு பேசனா தட்டுக்கு வைக்கிறதுக்கு அழகா இருக்கும் அந்த ஒட்டுப்பழம்ன்றது. நாட்டுப்பழம் கொஞ்சம் பார்வை எடுக்காது, அவ்வளவுதான். 2 டேஸ்ட் இருக்கும். நம்ம அசல் நாட்டுப்பழத்துல தான் டேஸ்ட் இருக்கும். இது வியாபார ரீதியில அது அந்த நாடுடைய கண்டு எடுத்து ஒட்டுல சேர்த்து வச்சு அது ஒட்டு கொண்டு ஆக்கிட்டாங்க. அதனால அது ஒட்டுப்பழம்னே பேர் இருந்துச்சு. அது வயக்காட்டு பழமாயி அப்படியே ஒட்டுப்பழம் ஆயிடுச்சு. வயக்காட்டு பழம் சொன்னாங்க. நாங்க வேலை பார்க்கும் தருணத்துல அது வந்து இறந்துச்சு. ஒரு 90, 89, 90 வந்து சேர்ந்தது வயக்காட்டு பழம்ன்ற முப்பட்டை பழம். இப்போ வந்து நாட்டு பழம் சொல்ற பழம். ஆனா இப்பயும் வந்து ஒரிஜினல் நாட்டு பழம் ஒரு தார்லயே 3 சீப்பு 4 சீப்பு உள்ள ஒரு 50 to 60 பழங்கள் உள்ள நாட்டு வாழைப்பழமும் இன்னும் வருது. அந்த மேல போட்டீங்கல்ல, அதுல 65 தான் இருக்கும். இருக்குல்ல, இல்லைன்னா 60, 65 தான் இருக்கும். இது அசல் நாட்டு பழம். இதுதான் அசல் நாட்டு வாழைப்பழம், நாட்டு பழம். ஆமா. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பழமானது நல்லா இருக்கும். ஆனா இன்னமும் விடாம அப்படியும் விவசாயம் பண்ண விவசாயிகளும் இருக்காங்க. உங்களுக்கு அது வந்து விவசாயம் வந்து கலப்படம் பண்றதும் கலப்படம் நல்லா அவங்க ஊரால இது வர டயத்துல அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்துருச்சு, அதை போட்டுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சரி, அதிகமான பழங்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து வருது?
நம்மளுக்கு நாட்டுக்காய்ன்றது வந்து திண்டுக்கல் குருவிக்கு அந்த லைன்ல இருந்து ஃபுல்லா நாடு வருது. மேலூர் வந்து ஃபுல்லா வரணும். மேலூர் ஃபுல்லா நாடு தான், விட்டு போட மாட்டாங்க. மேலூர் வந்து ஃபுல்லா நாடு தான். இங்கிட்ட எடுத்தீங்கன்னா பூவந்தி, திருப்போணம், இந்த இன்னும் 4-5 ஊர்கள் இருக்கு. எல்லாமே முப்பட்டை போடுறாங்க, நாடும் போடுறாங்க, நாடும் போடுறாங்க, முப்பட்டையும் போடுறாங்க. நாடும் போடுறாங்க, முப்பட்டை நம்ம திண்டுக்கல்ல இருந்து தான், திண்டுக்கல் இங்கிட்ட இருந்து தான் வருது. பூவனம், தேனி, கம்பம் அதுல இருந்து வருது. லாலி பூவன் இருக்கு இல்லையா? ஆமா, லாலி பூவன் எங்க இருந்து வருது? கேரளா பழம். அது வந்து முந்தி கேரளாலதான் விளைய வச்சு தூக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்லயே ஊடு வாழையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்பனா வந்து பேஷன் மாதிரி. ஆமா, அப்பனா ரொம்ப ரேரா வரும். வாங்க போறேன் போட அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து கிடைக்காத பொருள் நாங்க இப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கணும். மருந்து பொருள், மலைப்பழத்துக்கு அடுத்த பொருள் நாளைக்கு இப்ப வந்து அதுவும் சீசன் போற மாதிரி ஆயிப்போச்சு. கிடைக்காத பொருளா இருந்துச்சு. கிடைக்காத பொருள்னா அப்ப மலைப்பழம் ஒண்ணுதான். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த 15 ரூபா 13 ரூபா 12 ரூபாய்க்கு தான் விற்கிது மலைப்பழம். நான் கடவுளுக்கு படைக்கிறதுல மலைப்பழம் வந்து தனி சிறப்பு வாய்ந்தது. நாட்டுப்பழத்துக்கு முன்னாடி முதல் நம்ம மலைப்பழம் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாளடைவுல அது காசு கூடனால நாட்டுப்பழத்துக்கு வந்துட்டாங்க கடவுளுக்கு படைக்கிறதுல. இப்ப கடவுள் மலைப்பழம் வந்து எங்க இருந்து வருது? மலைப்பழம் வந்து திண்டுக்கல். கற்பூரவல்லின்றது அந்த திண்டுக்கல் அந்த பக்கம் இருந்து வருது. வேற அதாவது கற்பூரவல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இருக்கும். இந்த வயிற்று வலி, இந்த இதுக்கு, இந்த மாதவிடாத இருக்கு கற்பூரவல்லி சாப்பிட்டா ரொம்ப சிறப்பானது கற்பூரவல்லி. 2வது குழந்தைகளுக்கும் ஊட்டலாம் கற்பூரவல்லி. 2வது 3 நாள் 4 நாள் கெட்டு போகாது. மேல் தொலி தான் கருப்பா இருக்கும். உள்ள பழம் பாத்தீங்கன்னா பால் வெள்ளையா இருக்கும். கற்பூரவல்லியில ஒரு சிறப்பு அதான். அது ஒரு கற்பூரவல்லி பெஸ்ட் பழம். அருமையா இருக்கும் டேஸ்ட். ரொம்ப இனிப்பும் கல்கண்டா இருக்கும். பஞ்சாமிரத்துக்கு இப்ப பழனியில போடுறதுன்னா மலைப்பழமே இல்ல, கற்பூரவல்லி தான் போடுறாங்க. ஒரு காலத்துல பழனியில மலைப்பழத்தை தவிர வேற எந்த பழம் போட மாட்டாங்க. இப்போ ஃபுல்லா கற்பூரவல்லி பூவன்லையா. மலைப்பழம் போடுறதுன்னா வேலை இல்லை. சும்மா மலைப்பழம் சொல்லுவாங்க. கற்பூரவல்லி பூவம்பழம் 2 தான் இப்ப பஞ்சாமிரத்தை கலக்குறாங்க. கெட்டு போகாது. கற்பூரவல்லி ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி கற்பூரவல்லி வந்து காயா இருக்கும் போதே அதனுடைய தோற்றம் வந்து நல்ல புளி பச்சை கலர்ல பச்சை கலர் தெரியும். 2வது உங்களுக்கு நாங்க போட வேண்டிய தேவையில்லை. நல்ல விளைஞ்ச வெளியில வச்சோம்னா 3 நாள் அதா பழுத்துக்கிட்டே வந்துடும். 4 படம் 3 நாள் 4 நாள் கூட அது பாட்டுக்கு இருக்கும். கற்பூரவல்லியுடைய மகத்துவம் அதான். செவ்வாழை எங்க இருந்து வருது? செவ்வாழை நம்மளுக்கு இங்க இருந்து இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாழை மதுரைக்கு வர்றதே ரொம்ப ரேரா இருந்துச்சு. இப்ப எங்க இருந்து கேட்டீங்கன்னா நம்ம வீரப்பன் ஊருக்கு பாருங்க, சத்தியமங்கலம் அந்த பகுதியில இருந்து ஃபுல்லா வர ஆரம்பிச்சு. அவங்க கிட்ட அங்க இருந்து கண்டு எடுத்து நம்ம கம்பம், தேனி, வருஷம் அங்கேயும் போட ஆரம்பிச்சாங்க செவ்வாழை. இப்போ ஃபுல்லா வர்றது கூட எங்களுக்கு அங்க இருந்து தான் வருது. பச்சைப்பழம் வந்து மார்க்கெட்ல எப்பனே வந்து பச்சை பழம்ன்றது வந்து உங்களுக்குன்னா பச்சைக்கு முன்னாடி ரோபஸ்டான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒட்டு நாட்டுப்பழம் மாதிரி ஒட்டு வகை ஒண்ணு ரோபஸ்டான்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்து இந்த பச்சை நாடா வந்துருச்சு. பச்சை நாடா அந்த பக்கம் தான் ஃபுல்லா நம்ம கிட்ட இறக்குமே இல்லை. பூரா பெங்களூர் பக்கம் அந்த பக்கம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப நாளவில் இங்க பச்சை வர ஆரம்பிச்சது. இந்த பெங்களூர் பழம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது வேற ஒண்ணும் நம்ம பச்சை நாடாதான் கேஸ் ஃபார்ம் பண்ணி பெங்களூருக்கு அனுப்பிச்சு அங்க இருந்து பெங்களூர் பழம் திருப்பி இங்க வந்துச்சு. பச்சை நாடா வந்து வேற பேர் வச்சு இங்க வந்து மக்கள் பூரா பெங்களூர் பழம் இல்லையா பெங்களூர் பழம் இல்லையான்னு. ஏன்னா வியாபாரம் விற்கிறவங்க வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, பெங்களூர் பழம் அப்படி சொல்லுவாங்க. அது என்ன ஒரு நாள் தான் தாங்கும். நல்லா பெருசா இருக்கும், நல்லா கிரீனா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். அது இன்னைக்கு வேற ஆமா கேஸ் ஃபார்ம் பண்றதே அது. 2வது அந்த பழத்தை ஒரு நாளுக்கு அடுத்து அடுத்த நாள் வைக்க முடியாது, கருத்து போயிடும். மாடுக்கு போட்டாலும் மாடு சாப்பிடாது. அதுதான் மக்கள் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஆமா, தள்ளுவண்டியில அதிகமா வித்த பழமே அந்த பழமே. அந்த ஒரு பழம் 8 ரூபா 10 ரூபா 7 ரூபாய் வித்தாங்க. ஆமா, இப்ப இந்த பெட்டி பழம் இப்ப விலை கூட கிடைக்கல. 350 ரூபா போனது இப்ப 500 ரூபா நோம்பு நேரம்னால. பச்சை நாடாவோட பேரு தான் வந்து பச்சை பழம். பச்சை பழம் அதே மஞ்சள் கலர் ஆயிடுச்சா மஞ்சள் பழம், பெங்களூர் பழம். அது வந்து நம்ம மாதிரி ஏரியாவுக்கு வராது. அது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஃபுல்லா ஏசி ரூமுக்குள்ள தான் இருக்கணும். அது ஏசில இருந்தா வச்சு விற்கலாம். ஏசில இருந்தா அது பல பழம் அப்படியே கலர் மாறாம இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெயில் நேரத்துல இருக்குன்னா தாங்க அது கசக்குன்னு போய் பொதுவாகவே அது சாயந்தரம் நேரம் வைப்பாங்க, பகல் நேரம் வைக்க மாட்டாங்க. நைட்டோட நைட்டா தான் வைப்பாங்க. அது தோராயமா தான் ஒரு தார்ல வந்து 10 காய் இருக்கும், 50 காய் இருக்கும், 70 காய் இருக்கும். ஒரு கணிப்புலதான் நீங்க ஏலம் கேட்டிருப்பீங்க. ஆமா, அவங்களும் வந்து ஏலம் விட்டுருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எண்ணி பாக்கணும் நமக்கு கட்டுதா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எங்களுடைய அனுபவம் தான். இந்த காயை பார்த்துன்னு 80 காய் இருக்கும், 85 காய் இருக்கும், 90 காய் இருக்கும், 100 காய் இருக்கும். நாங்க பாத்துருவோம். பார்த்துட்டு தான் அவங்க ஏலம் போடுறோம். அப்படிதான் ஏலம் போடுவாங்க. நாங்க ஏலம் வாங்குறவங்க அப்படிதான் கேட்டுவாங்க. அவ்வளவு 4 ரூபாய்க்கு வாங்கினா இது 80 காய் இருக்கும்,
320 ரூபா ஆகுது, வண்டி வாடகை 10 ரூபா, 330 ரூபா ஆகுது. நம்ம அதை 400 ரூபாய்க்கு வித்தாதான் நம்மளுக்கு கட்டாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் 400 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஆமா திடீர்னு வியாபாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தார் வந்து எடுத்தோம்னா 7 தார் 400 ரூபாய்க்கு போகும், 350 ரூபா 300 ரூபாய்க்கு வரைக்கும் வந்து கைய பிடிக்கிற சூழ்நிலை கூட வரும். இந்த 300 ரூபாய்க்கு விற்காது, 200 ரூபாய்க்கு கூட விற்கும். ஒரு சில நேரம் அழுகி கீழே போட்டுருவான். எல்லாமே இருக்கு வாழைப்பழம். இப்போ வந்து உங்க அனுபவத்துல காயை வந்து வாங்கிடுறீங்க. ஆனா இதுல வந்து உடல் உழைப்பும் வந்து வேணும், மன கணக்கும் வேணும். இப்போ நம்ம இவ்வளவு ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், இத்தனை காய் இருக்கு, நம்ம கடை வாடகை இருக்கு, நம்ம சம்பளம் இருக்கு. இப்போ கடை போறோம்னா அந்த ட்ரீசைக்கிள் வாடகை எல்லாம் பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த காரை இந்த விலைக்கு விற்கிறோம் ஆமா அப்படின்னு ஒரு கணிப்புலதான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கணிப்பு வந்து பல முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. நிறைய வந்து ஏகப்பட்ட ட்ரிப் உங்களுக்கு. நாங்கெல்லாம் வாங்காத அடியே இல்லைங்கிறலாம். வடிவேல் சொன்ன மாதிரி நாங்க வாங்காத அடியே இல்லை, ஏரியாவே இல்லைன்னு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட அடியை வாங்கியிருக்கோம். என்ன சொல்றேன், இதுதான் தொழில் எங்களுக்கு. எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க வெத்தலா கடையில அந்த விலை விற்கிறான், அங்க அந்த விலை விற்கிறான், இங்க இந்த விலை. பொருளோட தரம் தெரியாது மக்களுக்கு. லைட்டு போட்டு விற்கிறாங்க பாருங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் வேணும்தான் தெரியும். ஆமா, காய்கறி வேணும், பலசரக்கு வேணும், எல்லாமே அவுக்கு மதுரை பெருவ அந்த மாதிரி ஆகி அது பூராமே எங்களுக்கு பாதிப்பு தான். இந்த இப்ப நீங்க பாக்குறீங்களா இவ்வளவு கூட்டம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான திருவிழா மதுரையில வந்து இங்க வந்து வாழைப்பழம் வாங்கணும் அப்படின்றவங்க தான் பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்காங்க. கல்யாணம், முகூர்த்தம், சடங்கு, காது குத்து, இந்த மாதிரி வர்றவங்க தான் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அரைமுறையா விளைஞ்ச பழத்தையும் பழமாக்கிறாங்க, இல்லன்னா சம்பந்தம் இல்லாத பழத்தை சம்பந்தம் இல்லாத பேரை சொல்லி விற்கிறாங்க. அதாவது சம்பந்தம் இல்லாத பழத்துக்கு சம்பந்தப்படுத்தி பேரை சொல்லி பூவனை கற்பூலியம்பாங்க, கற்பூலியம் மலைப்பழம்பாங்க, என்னென்னமோ சொல்லி வித்துட்டு போய்கிட்டாங்க. அவங்க சந்தை வியாபாரி மாதிரி. இந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு ஊர்ல சந்தை, அடுத்த ஊர்ல அடுத்த சந்தைக்கு போயிடுவாங்க. நாங்க அப்படி போக முடியாது, இங்கேயே தான் இருக்கணும். 360 நாள். காலைல எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணீங்க? நீங்க 7 மணிக்கு, அப்புறம் நைட்டு வந்து 8 மணிக்கு. ஆக்சுவலா பஜார் வந்து காலைல 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். 10 மணி வேற இருப்பாங்க. இதே சென்ட்ரல் மார்க்கெட் இருக்கிறப்ப இங்க நடந்த வியாபாரமே வேற. விடிய கடை இருக்குமோ? விடிய இல்ல, ஆள் புழக்கம் வந்துகிட்டே இருப்பாங்க. வெங்காய மார்க்கெட் இருக்கும், சென்ட்ரல் மார்க்கெட்ல காய்கறி வாங்குவாங்க, பூ மார்க்கெட் இருக்கும், பூ வாங்குவாங்க, இங்க வெங்காயம் வாங்குவாங்க, அப்படியே வாழைப்பழம் வாங்குவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அந்த வியாபாரம் அவுட்டர்கள்ல கடை உண்டாக என்ன ஆகி போச்சு, அவுட்டர் கடைக்காரன் பஜார் விலைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு சிகரெட்டு என்ன வரைக்கும் பண்டில் வாங்குறீங்களோ அதே பண்டில் நீங்க கப்பலூர்ல வாங்கலாம், திருமங்கலத்துல வாங்கலாம். அங்கங்க வந்து அந்த கடையில பிரிச்சு வியாபாரம் பிரிஞ்சு போச்சு. முக்கியமான இதுக்காண்டிதான் இங்க வர்றாங்க. அது இப்ப இந்த பாலங்கள் நீளங்கள் வரப்போகுது, என்ன செய்ய காத்திருக்காங்களோ மாநகராட்சி. உங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி அந்த பக்கம் இந்த மாதிரி செட் ஆகுது, இந்த மாதிரி செட் ஆகுறதுக்கு இந்த வாழ்க்கையில செட் ஆகவே ஆகாது. ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கட்டுமே. ரொம்ப நன்றினே. அதாவது உங்க மூலமா நடக்குறதுல ஏதோ பாக்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மார்க்கெட்ல வந்து பூராமே ஒரிஜினல் தான். 2வது கேஸ் இருக்கு இல்ல, இப்ப புதுசா வந்து தண்ணி தெளிக்கிறாங்க, மாம்பழத்துக்கு தண்ணி தெளிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இல்ல, பவுடர் இல்ல, இயற்கை முறையில குடா போடுறோம். ஆமா, ஊதுபத்தி மட்டும்தான். ஊதுபத்தி கூட இருவாட்டி தான். ஆமா, வீட்டுல ஒரு தாருக்கு அது வீட்டுல ஊதுபத்தி ஒரு தார் 2 தார் கண்டாப்புல வச்சு போடுவாங்க. நம்ம இருவாட்டினா வச்சு போட்டுருக்கோம். இந்த கெமிக்கல் இல்ல, எதுவுமே இல்ல. இப்போ ஃபாரின்ல வந்தாங்கன்னா கைடு வந்து அதைத்தான் முதல் சொல்லுவான். கெமிக்கல் கலக்கல, நோ கெமிக்கல் நோ மெடிசன் அப்படின்னு தான் சொல்லுவேன். கைடு வந்து ஃபாரினர் வந்து ஃபாரின்ல அடிக்கடி கூட்டிட்டு வருவாங்க. உங்க பேரு? என் பேர் குருசாமி. எத்தனை வருஷமா இந்த வாழைப்பழ பஜார்ல வந்து கடை? நான் இப்ப ஒரு 8 வருஷமா வச்சிருக்கேன். ஆனா 20 வருஷமா வேலை பார்த்தேன். சரி, இப்ப வந்து நீங்க வந்து உள்ள வந்து பழத்துக்கு வந்து கொடா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை மணி நேரம் கொடா போட்டுருக்கீங்க? 15 மணி நேரம் உள்ள இருந்தா பழம் பழுத்துரும். 15 மணி நேரம் கண்டிஷன் வந்து கண்டிப்பா உள்ள இருக்கணும். இந்த வெக்கைக்கு 15 மணி நேரம் இருந்தா மறுநாள் பழமாயிடும். மறுநாள் பழமாகும். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஆமா, மறுநாள் அரைப்பழம், அதுக்கு மறுநாள் பழமாயிடும். இப்ப வந்து மணி பாத்தீங்கன்னா 2 மணிக்கு 2:30க்கு வைக்கிறீங்கன்னா மறுநாள் 5 மணிக்கு எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ராவும் வைக்க கூடாது. எக்ஸ்ட்ரா வச்சா அதிகமா பழுக்கும். இந்த வெயில் காலம் வந்து அதிகமா பழுச்சுன்னா போயிடும். ஆமா, வேகமா உதிர்ந்துடும். உதிர்ந்துடும். சரி, நன்றி.